வணக்கம் நண்பர்களே. இந்த திமுக அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்குது. கூட்டணி இன்டாக்டாக இருந்தாலும் எல்லாம் மெஜாரிட்டி யாரும் வரப்போகிறதில்ல. ஆனால் எப்படி எதிர்க்கட்சி பயன்படுத்த போகிறாங்கிறது தான் இருக்குது. விஜய் சேர்க்கறது, விஜய் காங்கிரஸோடு சேர்ந்தாலும் சரி, இல்லை இங்கே சேர்ந்தாலும் சரி, ஏதோ நடக்கணும். என்ன தலைப்பு சின்னம் கேட்டிருக்காங்க. அது பேட்டு இல்லாட்டி மைக்கு சின்னம். அது கொடுத்தா 8% அந்த வாக்கு சதவீதம் அதெல்லாம் வந்தால் தான் அங்கீகரிப்பாங்க கட்சியை. தனியானா இந்த காங்கிரஸ் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி என்ன ஆகுதுன்னு தெரியல, பார்க்கணும். எதுக்குன்னா இப்போது திமுக எந்த விதத்துலேயும் ஆட்சி சரியாக இருக்கானா இல்லைன்னு தான் வரும் எல்லாட்டும். அப்போ அது எப்படி சரியான கவுண்டர் கொடுக்க போகிறாங்கன்றது இருக்குது. இப்போ பாருங்கள், 10 கேள்வி அந்த நிதியமைச்சர் சொன்னதுக்கு விளாசி தலைவர் அண்ணாமலை இப்போ ஸ்டாலினுக்கு கேள்வி கேட்டிருக்காரு. அது ஒரு 6 கேள்வி. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன் தமிழகத்தின் கடன் சுமையை குறைப்போம் என்று கூறி ஆட்சிக்கு கடந்த 4 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி ரூபாய் புதிய கடன் வாங்கியது ஏன்? அந்த கடனில் வெள்ளரிக்கை கொடுத்தாங்க. அந்த 4 லட்சம் கோடி இருந்தது முதல்ல, அது பல வருஷத்துக்கு சேர்ந்தது. இவனுக்கு 4 வருஷத்துக்குள்ளே 5 லட்சம் கோடி உண்ணாத கேள்வி. எப்போதெல்லாம் மக்கள் மன்றத்தில் நீதிமன்றத்தில் திமுக அசிங்கப்படுதோ அப்போல்லாம் ஒரு திரைப்படத்தில் வரும் வடிவேல் காமெடி போல் இந்திய எதிர்ப்பு அல்லது மத்திய அரசு வஞ்சிக்கிறது இப்படிலாம் ஒன்று ஃபீல் ஆகும். ஊழல் பற்றி பேச திமுக என்ன தகுதி இருக்குது? அனைத்து மாவட்டத்திலும் சுதந்திர போராட்ட வீரர்கள் தலைவர்கள் புறக்கணித்து விட்டு இந்த மாதிரி ஒரு கேலி கூத்து நடத்துறது. இப்போ கேள்வி பாருங்கள், 23-24 ஆண்டு சிஏஜி அப்படின்னா ஒரு ஆடிட்டிங் 1540 கோடி 40 திட்டங்கள் ஒதுக்கப்பட்ட 14,000 கோடி ரூபாய் நிதி செலவிடப்படாமல் வீணானது ஏன்? ஆண்டு மக்களிடம் வசூலிக்கப்பட்ட மின்சார வரி 1985 கோடியில் 507 கோடி ரூபாய் மின்வாரி ஒருங்கிணைப்பு நிதி செலுத்தப்படாமல் மறைமாற்றியது ஏன்? அப்புறம் ஒரு 21 காலாண்டு 24 3 ஆண்டுகளில் மத்திய அரசு ஜிஎஸ்டி இழப்பீடு தொகையான 28,000 கோடி ரூபாயில் 10% உள்ளாட்சிக்கு தரலையே ஏன்? மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருவதாக 500 வாக்குறுதி கொடுத்து 10 அதில் கூட நிறைவேற்றலை ஒழுக்கமாக. ஸோ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன் தமிழகத்தின் கடன் சுமையை குறைப்போம் கூட 4 ஆண்டில் இப்படிலாம் பண்ணிவிட்டு ஊழலை ஊக்குவிக்கும் விதமாக திமுக அரசு கள்ள மௌனம். இதுக்கெல்லாம் பதில் போட முடியுமா? திராணியற்ற முதல்வர் ஸ்டாலின் இருக்கா? திராணி இருக்கா அப்படிலாம் கேட்டிருக்காரு. நீதிமன்றத்தை மக்கள் இந்த மாதிரி சிந்தித்து இதெல்லாம் ஒன்றும் சிந்திக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த சராகத்தை பேசி பல நீதிமன்றங்களில் கேஸ் உதயநிதி மேலே போட்டு அதெல்லாம் ஒரு ஒருங்கிணைஞ்சு வச்சுருக்காங்க. இதனால் என்ன ஆகி போச்சுன்னா இந்தி கூட்டணி சொல்கிறாங்க. இந்தி கூட்டணி ஒருங்கிஞ்சாமல் இருக்கும், ஆனால் ஏற்பட்ட அதில் குழப்பம் இருக்குது இந்தி கூட்டணிக்குள்ளே. இந்த ராஜஸ்தான் மத்திய பிரதேச உள்ளிட்ட மாநிலங்கள் நடந்ததில் அது பெரிய அளவில் கொண்டு போயிட்டாங்க பாஜக. அதனால்